பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று முற்பகல் தம்புள்ள நகரிலிருந்து மாத்தளையை நோக்கி பயணித்தது. ஊடகத்துறை அமைச்சர், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்பு ஆகியன ஒன்றிணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளன. தம்புள்ளை, ரஜமகா விகாரை, ரோச திருவான மலை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தையும் தன்வசப்படுத்திக் கொண்டுள்ள தம்புள்ளை நகரில் இடம்பெற்ற இன்றைய ஆரம்ப நிகழ்வு மாகாண அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோனின் தலைமையில் இடம்பெற்றது. இதில் தம்புள்ளை நகர சபை தலைவர் சாலிய ஒப்பாத உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மாகாண அமைச்சரினால் மோல்டா நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. MTV MBC ஊடக வலையமைப்புக்கு ரங்கிரி தம்புள்ளை மக்கள் சார்பில் எனது மரியாதையை செலுத்திக் கொள்கின்றேன். அண்மை காலத்தில் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி அப்பாவி பெற்றோரின் பிள்ளைகளை இந்த நாட்டின் மிக முக்கியம் வாய்ந்த பிரஜைகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றமையினால் அதற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். மாத்தளை நகரை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு மாணவர்களிடமிருந்து பாரிய வரவேற்பு கிடைத்தது. நாவல நகரை அண்மித்த வாகன தொடரணிக்கு விசேட வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் நாவல நகரில் வைத்து பிரதேச சபை தலைவர் சனத் தசநாயக்கவினால் மொரிஷியஸ் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இலங்கையின் மிக பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் மற்றும் அலுவிகாரை ஆகியன அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை நகரை வாகன தொடரணி இன்று பிற்பகல் அண்மித்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி மாத்தளை நகரிலிருந்து கண்டி நகரை நோக்கி நாளை பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.